இன்றைக்கு நாம் கடந்து செல்லலாம். 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27 அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்க போகிறோம். சாம்ஸ் 27 27ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்க போகிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, இந்த வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் நாம என்ன தியானித்தோம் என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 13ஆம் சங்கீதம். சிக்லாகில தாவீதின் மனைவிகளும் பிள்ளைகளும் உன்னோடு இருந்த அனைவரும் சத்துருக்கள் வந்து அழைத்து கொண்டு போய்விட்டு தீயினாலே அவன் தங்கியிருந்த அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டுவிட்டு இருந்த சூழ்நிலையிலே யுத்தத்துக்கு சென்றவன் திரும்பி வந்து அவனோடு இருந்தவர்கள் அவனை கல்லெறியும்படியாக கையிலே கற்களை எடுத்துக்கொண்ட போது தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அந்த பின்னணியிலே அவன் பாடின சங்கீதம் 13. இந்த நாளிலே 27ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே கோலியாத் கதை தெரியும். இப்பதான் விபிஎஸ் முடிஞ்சிருக்கு. தாவீத சொல்லாம விபிஎஸ் முடிக்க முடியாது. ஆமா தானே? தாவீது கதையை சொல்லாம விபிஎஸ் முடிக்க முடியாது. கோலியாத் தாவீது நமக்கு நடந்தது தெரியும். ராட்சதன் உருவம் கொண்ட கோலியாத்தை 17 வயது மதிக்கத்தக்க வாலிப பையனாய் தாவீது மேற்கொண்டான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பெண்கள் பாட்டு பாடினார்கள். அதனால வந்தது பிரச்சனை. இந்த ஈசாயின் மகனுக்கு
எனக்கு 1000 தான் கொடுத்தார்கள் இந்த பெண்கள். ஈசாயின் மகனுக்கோ 10,000 கொடுத்தார்கள். என்ன எனக்கு அவனுக்கு ஒரே வித்தியாசம், இந்த சிங்காசனம், இந்த சேரு, அது ஒண்ணு தவிர எல்லாம் அவனுடையதாயிற்று என்று சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டு அன்று முதல் அவனை பகைத்து கொலை செய்ய வகை தேடினான். ஒரு வாலிபனால் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஏறத்தாழ 40 நாட்கள், இன்னும் அதிகமாக சவுல் தன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல. தொடை நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த கோலியாத்தின் சவால் என்ன? உங்களில் ஒருவன் என்னிடத்திலே யுத்தம் செய்ய வாருங்கள். அவனை போய் எதிர்கொள்ள இவர்களில் ஒருவனுக்கும் திராணி இல்லை, ஒருவனுக்கும் தைரியம் இல்லை. எல்லாரும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் மலைகளும் குகைகளிலும். இந்த ஒரு வாலிபன் போய் அவனை கொன்று போட்டு மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு சம்பாதித்து கொடுத்தான். அப்படிப்பட்டவனை இந்த சவுல் துரத்துகிறான் கொலை செய்வதற்கு. அந்த குடும்பத்துல தன்னுடைய மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மகளின் வாயிலாக தாவீதை கொலை செய்தான், கொலை செய்ய முயற்சித்தான். அவனுடைய மகன் யோனத்தான் தாவீதோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தான். அந்த நட்பை வைத்துக்கொண்டு தாவீதை கொலை செய்ய எத்தனித்தான். எத்தனை முயற்சிகள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் காப்பாற்றினார். தாவீது கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தான். என்றைக்காவது ஒரு நாள் சவுல் நம்மை நிச்சயமாய் கொலை செய்து விடுவார். ஆகவே ஊரை விட்டே ஓடிடலாம். அவன் பிறந்து, அவன் நேசித்து, அவன் வாழ்ந்த தேசத்தை விட்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது. யூதர்கள் தேசப்பற்று மிக்கவர்கள். நம்ம மட்டும்னா, நம்ம கூட தான் தேச பக்தி நமக்கு கூட அதிகம். ஒரு சில பாடல்கள் பாடின உடனே எல்லாரும் என்ன ஆயிடுவோம், ஒண்ணு சேர்ந்துருவோம். நம்மளுக்கு கூட அந்த எல்லா தேசத்தாருக்கும் அந்த தேசப்பற்று இருக்கும். அதுல அவங்களுக்கு ஒரு படி அதிகம். எருசலேமை, கர்த்தருடைய ஆலயம் நிறுவப்பட்டிருக்கிற இடத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் அவர்கள். ஒருவேளை தாவீதின் நாட்களிலே இன்னும் ஆலயம் கட்டப்படவில்லை, ஆனால் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இதெல்லாம் கூட சொல்றான், உடைய கூடாரத்துல வந்து அங்கே வாசம் பண்ண ஆவலா இருக்கிறேன் என்று சொன்னான். தாவீது எப்பெல்லாம் எருசலேமை விட்டு துரத்தப்பட்டானோ அவன் தன் வீட்டை பற்றியோ தன் அரண்மனையை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ பெருசா பேசினதில்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போகாதபடிக்கு என்ன பரதேசியா இந்த நாட்டை விட்டு துரத்திட்டாங்களே என்று தான் அவன் வருத்தப்பட்டிருக்கிறான். இப்போ இந்த 27ஆம் சங்கீதம் சவுலால் வேட்டையாடப்பட்ட போது, சவுலால் துரத்தப்பட்ட போது, சவுலுக்கு பயந்து இவன் கெபியா கொகையா ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நாட்களில் எழுதின சங்கீதம் இந்த 27ஆம் சங்கீதம். வீட்டுக்கு போய் நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. நான் சுருக்கமா இதை சொல்லுகிறேன். ஒரு முறை தாவீதும் அவனுடைய மனுஷரும் ஓடுகிறார்கள். சவுல் துரத்துகிறான். பெலிஸ்தரிடத்திலே சவுல் யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது தாவீது எங்கேதியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்ற தகவல் கேள்விப்பட்டு
தாவீதை துரத்தி கொண்டு போகிறான். எங்கேதி கொஞ்சம் கவனிங்க. எங்கேதி சின்ன சின்ன மலைகள், சுற்றி நிறைய மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்க நிறைய குகைகள் இருக்கும், பெரிய பெரிய குகைகள். ஒரு 500 பேர் 600 பேர் ஒளிந்து கொள்ளும்படியான பெரிய பெரிய பாறைகள் மத்தியில குகைகள் இருக்கும். கெபிக்கல்னு சொல்லுவாங்க. அதுல தாவீதும் அவனுடைய மனுஷரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குகைக்குள்ள சவுலு டாய்லெட்டுக்கு போயிட்டாரு. அங்க தாவீதும் அவனுடைய மனுஷரும் ஒளிந்து கொண்டிருப்பது சவுலுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, உன் சத்ருவை கர்த்தர் உன் கையில ஒப்படைச்சிட்டார், நீ ஒன்னும் கை வைக்க வேணாம், சும்மா சைகை காட்டு போதும், கஞ்சாடை காட்டு போதும், நாங்க முடிச்சிடுறோம். தாவீது சொன்னது, அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல நான் கை போட மாட்டேன், அவரை டச் பண்ண மாட்டேன். நோய் வாய்ப்பட்டோ யுத்தத்திலே அவர் செத்துட்டோம், அப்புறம் நான் ராஜா ஆவறேன். இது எப்போ? சாமுவேலால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, கர்த்தர் அபிஷேகித்து விட்ட பிறகு, சவுலை தள்ளிட்டு தாவீதை அவன் ஸ்தானத்திலே கர்த்தர் ஏற்படுத்திட்ட பிறகு, தீர்க்கதரிசி தைல கொம்பினால எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. இப்ப எல்லா விதத்திலும் சவுலை கொலை செய்ய தாவீதுக்கு உரிமை இருக்கிறது, சட்டப்படி அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு யுத்த நாட்கள் யுத்தம், அப்படி கொலை செய்திருந்தாலும் தாவீதின் மீது பழி வந்திருக்காது. ஆனா தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சால்வையின் ஓரத்தை அறுத்துக்கிட்டு சவுல் வெளியே போகும்போது அந்த டிஸ்டன்ஸ வச்சுக்கின்னு, ஐயா ஏயா என் பின்னால வர, நான் செத்த நாய், தள்ளு பூச்சி, ஏன் பின்னால ஏன் வர, என்னையா துரத்துற, நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன், நான் உனக்கு விரோதமா என்ன செஞ்சேன்? யாராவது என்னை குறிச்சு ஏதாவது சொன்னா நம்பாத, உமக்கு விரோதமாய் நான் எழும்புகிறவன் அல்ல, என் உயிருக்க தப்பிச்சுக்க ஓடிக்கொண்டிருக்கிறவன் நான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓடுறவனா துரத்துறவனா யார் பலசாலி சொல்லுங்க? ஓடுறவனா துரத்துறவனா யார் பலசாலி? துரத்துறவன். ஆனா ஆண்டவர் துரத்துறவன ஓடுறவன் கிட்ட ஒப்படைப்பார், துரத்துறவன ஓடுறவங்க கிட்ட ஒப்படைக்குவார். இதுல இருந்து ஒரு பாடம் ஸ்லேட்ல, இருதய ஸ்லேட்ல எழுதி வச்சுக்கணும். நீ யாருன்னா துரத்துனியானா கர்த்தர் அவங்க கிட்ட ஒப்படைப்பார். அவங்க யாருன்னா கிட்டும் உன்னை அப்படியே நிராயுத பாணியா கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவார். நீ அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். இது ஒரு பெரிய பாடம், ஆலோசனை. ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. யாரையும் துரத்தாதீங்க, அவங்ககிட்டயே நீ மாட்டிக்குவ. வேற உதாரணம் வேணாம், பைபிள் உதாரணம். சவுல் அவன் நின்னா எல்லாம் அவன் தோளுக்கு கீழே, அப்படிப்பட்டவனுக்கே இந்த நிலைமை. துரத்துகிறவன் ஓடுபவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டான். ஒரு முறைக்கு 2 முறை. 26ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் வனாந்திரத்துல தூங்கினுக்கிறாங்க. சவுல் தாவீதை துரத்த வந்திருக்கிறான், தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான், எல்லாரும் தூங்கினுக்கிறாங்க. சவுல் அவருடைய ஈட்டியை நட்டுட்டு அங்க சுத்தி ரதங்களை நிக்க வச்சுட்டு, சவுல் இங்க பத்துனுகிறார், அப்படின்னாரு அங்க பத்துனுகிறார், எல்லாம் படுத்துனுங்கிறாங்க. அவர் தண்ணி சொம்பு ஒண்ணு இருக்கும், அது தலைமோட்டில் இருக்குது, சவுல் பத்துனுகிறார். தாவீது என்ன பண்ணா, என் கூட யாரா வர்றது, நான் எதிராளியினுடைய கேம்புக்கு நான் போறேன், யார் என்னோட வருவதுன்னு கேட்டான். உடனே அபிசாய் நான் வருகிறேன்னு சொன்னான். அபிசாயும் இவனும் போகிறார்கள். போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அவங்களுக்கு பயங்கர தூக்கம். அபிசாய் சொல்றான், 2 குத்து இல்ல, 2 குத்து இல்ல, ஒரே குத்து, அப்படியே பூமியில சேர்த்து குத்திடுறேன், சும்மா கமாண்ட் குத்தா போதும். யாரு? யோவாபனுடைய தம்பி அபிசாய். ஒரே குத்தா குத்திடுறேன்,
தாவீது சொன்னான், வேம்பா உனக்கு இந்த வேலை. இப்ப இந்த 27ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனங்கிறது பாருங்க. இது எங்க பேசுறாங்க தெரியுமா? சும்மா நான் திரும்பி அங்கத்தான் போறேன். எங்க பேசிக்கிறாங்க தெரியுமா? 3ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் எங்க நின்னு சொல்றான்? எதிராளி பாளையத்துக்குள்ள எதிராளிங்கெல்லாம் தூங்கி நிக்கிறாங்க. 2 பேர் மூச்சு நிக்கிறானுங்க, தாவீதும் அபிசாயும். அவங்க சுத்தி ஒருவேளை தடுக்கி ஒருத்த மேல விழுந்து ஏஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஏஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தாவீது நிலைமை என்ன? திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். ஒருவேளை தூங்கின்னு இருக்கிறவங்க முழிச்சா தாவீதும் அபிசாயும் காலி. அந்த நிலைமையில பேசிக்கிறானுங்க. அபிசாய் சொல்றான் ஒரே குத்தா குத்தேரு, தாவீது சொல்றான் அவர் மேல கை வைக்காத. நோய்வாய்ப்பட்டோ யுத்தத்துல அவர் செத்துட்டா அப்புறம் பார்க்கலாம். இப்ப நமக்கு தேவை அந்த சொம்பத்துக்கும் அந்த ஈட்டியத்துக்கும். எடுத்துக்கிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க, ஒரு மலை மேல ஏறிக்கணும். அங்கிருந்து கத்துறான் தாவீதின், அப்னேரே, நேரின் குமாரனாகி அப்ரேனே, அப்னேரே எனக்கு பதில் சொல்லு. யாருப்பா பேசுறது? அந்த தாவீது பேசுறேன். இன்னைக்கு ராஜாவை ஒருவன் கொலை செய்ய வந்தான், நீர் அவரை காக்காமல் போனது என்ன? நீங்கள் அத்தனை பேரும் மரணத்திற்கு பாத்திரவான்கள், நீங்க ராஜாவை காப்பாத்தல. இப்பவும் பாருங்க அவருடைய தண்ணி சொம்பு எங்க, அவருடைய ஈட்டி எங்க பாருங்க. சவுல் மூச்சுக்கினாரு, என் மகனாகிய தாவீதின் குரல் தானே இது. தாவீது, ஆமா ராஜாவே, நான் தெள்ளு போச்சு, என்ன ஏன் தேடின்னு வந்த? ஏன் பின்னால ஏன் வந்த? நான் உமக்கு விரோதமாய் இருப்பதாக யாருன்னா சொன்னா நம்ப வேண்டாம். என் வழியில நான் போய்கொண்டு இருக்கிறேன், என்னை துரத்தின் வர வேண்டாம். நான் உமக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இந்த 2 சம்பவத்துல இன்னொரு சம்பவம் கூட நேரம் இல்லை, நம்ம இன்னைக்கு சங்கீதத்தை தியானிக்கணும். எதிராளியினுடைய கேம்ப்ல இருந்து கொண்டு, சத்ருவினுடைய கோட்டைக்குள் இருந்து கொண்டு தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம். யூசுவலா ஒரு தேசத்துக்கும் தான் சண்டை நடக்கும். ஆனா ஒரு மனிதனை வேட்டையாட 3000 பேரை கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு வருகிறான் சவுல், ஒருத்தனை கொலை செய்ய. என்ன நடந்திருக்கணும்? இந்த ஒருத்தனை இந்த 3000 பேர் கையில ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கணும். ஆனா நடந்தது என்ன? இந்த 3000 பேரை இந்த ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சார். எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. தாவீது நினைச்சுன்னு இருந்தா 600 பேரும் அடிப்பட்ட காயப்பட்ட சிங்கம் அப்படிங்கிறாங்க, சுத்தி நின்று எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. ஒருத்தர் 5 பேரை வெட்டியிருந்தா சவுலியும் சேர்த்து 3001 அன்னைக்கு ராத்திரி செத்து இருக்கும். யோசித்து பாருங்க, சவுலின் தாவீதின் மனிதர் விழித்து கொண்டிருக்கிறார்கள், சவுலின் மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். துரத்துகிறவர்கள் தூங்குகிறவர்கள், ஓடுகிறவர்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய நிதர்சனம் இதுதான். யாரு ஓடுகிறார்களோ அவங்களுக்கு அங்கலாய்ப்பு அதிகம். சரீரத்தில் பலவீனம் இருக்கிற சூழ்நிலையிலும் சரி, பொருளாதார தேவைகள், குடும்ப பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத நிலைமை, அவங்க எல்லாம் யாருன்னா ஓடுறவங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐம் கூல் அப்படின்றவங்க துரத்துறவங்க. ஓடுகிறவர்களின் அங்கலாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க உயிர் தப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கூட ஏதோ ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதரர், 2 கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல நம்புகிறோம். ஒன்னு துரத்துகிற சவுலோடு இருக்கிறோம், அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற தாவீதோடு இருக்கிறோம். நீங்க இதுல இருக்கிறீங்க, நான் யாரையும் சொல்லல. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு. சரி, இவர்களை ஆண்டவர் சவுலையும் அவருடைய கூட்டத்தையும் தாவீதின் வசம் கர்த்தர் ஒப்படைத்தார். உம்முடைய ஜீவன் எனக்கு அருமையா இருந்தது போல
என்னுடைய ஜீவன் உம்முடைய கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக. இந்த பின்னணியில, இந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களை கொண்டு வந்து என்னிடத்திலே நிறுத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். புரியுதா? இது யாருக்கு நடந்தது? சவுலுக்கு நடந்தது. 3ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் அந்த பாளையத்தின் மத்தியில, எதிராளிகளின் பாளையத்தில மத்தியில இருந்து கொண்டு இதை சொல்லுகிறான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா ஜெபம் பண்ணக்கூடியவன் யாருமே இல்லை இந்த உலகத்துல. எப்படின்னு கேளுங்க. இந்த வசனம் இது ஒரு ஜெபம். அப்பா, நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்னதான் கேட்டேன், அதே தான் நாடின்னுக்கிறேன். என்ன அது? நான் உம்முடைய மகிமைய பார்க்கணும், உம்முடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எங்க வந்து தங்கணும்? கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்கு சொல்லுங்க? எருசலேம்ல. நான் வந்து உம்முடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யணும். அப்போ இப்ப எருசலேம் யார் வசம் இருக்கு? சவுல் வசம் இருக்கு. யார் வசம் வரணும்? என் வசம் வரணும். புரியுதா? சவுல சாவடிச்ச ஆண்டவரே என்ன ராஜா ஆக்கிடுன்னு சொல்லல, மாறாக நான் உம்முடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கணும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். எனக்கு ஒண்ணு இந்த உலகத்துல ரொம்ப நாளா இருக்கணும்னு ஆசைலாம் இல்லை. என் பேரனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா அதை பார்த்துட்டு அப்படி சொல்லியே எங்க ராஜமாமா 25 வருஷத்தை ஓட்டுச்சு. இப்ப கூட நிறைய பேர் அப்படி ஓட்டின்னுறாங்க. நீ உங்க அம்மா சொன்ன நினைச்சுக்காத, நான் எங்க அம்மாவை சொன்னேன் மறிக்கிறாங்க. அப்படியே ஒரு 3 பேரும் எங்க அம்மா தேடி சொல்றேன், அப்படியே 3 பேரும் மறிக்கிறாங்க. நான் அந்த அம்மாவை சொன்னேன். சரி, இந்த அம்மா கதை கூட அவள்தான். என் பேர கல்யாணத்தை பார்த்துட்டா நிம்மதியா சேர்த்துருவேன். எந்த பேரன்? கிடியோன் பிறக்க போறான்னு, ஜோசப் பிறந்து அந்த பேரன். தாவீது சொல்ற அந்த ரகசியம் பாருங்க. நான் உம்முடைய ஆலயத்துல தங்கி இருக்கணும், உம்முடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா நான் எங்க இருக்கணும்? எருசலேமில இருக்கணும். கர்த்தருடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தாவீதினுடைய வாஞ்சை. நம்முடைய வாஞ்சைன்னா என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கோயிலுக்கே நான் வரக்கூடாது, பாஸ்டர் என்ன எதுவும் கேட்க கூடாது, ஒரு ஞாபக மறதியை என் ஆண்டவர் என் பாஸ்டருக்கு கட்டளையிடும் ஆண்டவரு, போன வாரம் நான் சர்ச்சுக்கு வராதது அவரு கேட்கவே கூடாது. சோத்திர ஆண்டவரே, தீங்கு நாளில் இப்ப நீ ஆண்டவருடைய ஆலயத்துல காணப்பட்டா, நீ கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட்டா ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு கிடைக்குது. என்ன அந்த ஆசீர்வாதம்? 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையிலே ஒளித்து வைத்து, அந்த தீங்கு கடந்து போன பிறகு என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தீங்கு நாள்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்கு. சில நேரத்துல தப்பிச்சுக்கிறோம், சில நேரத்துல ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு நாள் மாட்டிக்குவோம். தப்பிச்சுக்கினா ஆண்டவர் கமா போட்டாருன்னு அர்த்தம், மாட்டிக்கினா புல் ஸ்டாப் வச்சுட்டாருன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம எல்லாருக்கும் ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. நீங்க கமா போட்டு நிறைய பேரை உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இரு, இன்னும் கொஞ்ச நாள் இரு.
ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா இன்னைக்கு எல்லாரும் நம்மள கல்லறையில பார்த்திருப்பாங்க. ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணிட்டாரு? கம்மா போட்டு இன்னொரு நாளை நமக்கு காண செய்திருக்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை திரும்பவும் பாருங்களேன், அவன் உயர்த்தப்படும் பொழுது சத்துருக்களை பழிவாங்க அவன் நினைக்கவே இல்லை. சத்துருக்களை சவுல வேரோட அறுக்கணும், அவன் கூட இருந்தவங்களெல்லாம் சாவடிக்கணும், அப்புனேரை சாவடிக்கணும், அப்படியெல்லாம் அவன் பேசவே இல்லை. அவனுடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கியே இருக்கிறது. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துல கூடாரத்துல பாடி அவரை என்ன பண்ணுவேன்? நானு கீர்த்தனம் பண்ணுவேன். 7ஆம் வசனம், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. உம்முடைய முகத்தை மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஈசாயி என்ன பண்ணாரு கவனிங்க. சவுலின் குடும்பம் சவுல் தாவீதுக்கு விரோதமா திரும்பிட்ட உடனே ஈசாயி தன்னுடைய மற்ற பிள்ளைகளை தன்னை காப்பாற்றிக்கொள்ள என்ன பண்ணிட்டாரு? தாவீதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார். எங்களுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா சவுல் என்ன பண்ணியிருப்பான்? ஈசாய் குடும்பத்தையும் அழிச்சிட்டு இருப்பான். ஐயா, எங்களுக்கு அவனுக்கு என்ன இல்லை, நீ என்ன பண்ணனாலும் அவனுக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லை. யார் சொல்லிட்டுது? தகப்பனும் தாயும். இப்ப தருதா இந்த வசனத்தினுடைய அர்த்தம்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை. இந்த நிலைமைக்கு நம்ம யாருமே போல. இந்த நிலைமைக்கு தாவீது போனார். அப்பொழுதும் கர்த்தர் கூடவே இருந்தார். அப்ப கூட தாவீது சொல்றது பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அப்படி நான் ஆண்டவர் போட்டு கொடுத்த நேர்மையான பாதையிலே நடந்து போனால் எந்த எதிராளி எங்க குழி பறிச்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் கர்த்தர் அமைத்த பாதையை விட்டு விட்டு வேற வழியா போனா தான் என் சத்துருக்களிடத்திலே சிக்கிக் கொள்வேன். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார். நிறைய பேரு தாவீது மேல பொறாமை கொண்டு சவுல் கிட்ட போய் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, கோல் சொல்லிடுவாங்க சவுல் கிட்ட. அவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், உன்னை அப்படி பேசினான், உன்னை முடிச்சிடுறேன்னு சொன்னான், உன் கதையை முடிச்சிடுறேன்னு சொன்னான். உடனே சவுலுக்கு என்ன வந்துடுச்சு? கோபம், எரிச்சல். என்னையும் அப்படி சொன்னான், அவன் என்னையும் அப்படி சொன்னான், வாங்கடா ஒரு 3000 பேர் போலாம், இன்னைக்கு அவன் உண்டு இல்லைன்னு பார்த்துடுறேன். பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம என் சுயபலத்தின் மேல நம்பிக்கை வைத்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்.
இந்த கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி நடக்கல, ஆனா நடக்க வாய்ப்பு இருந்தது. கற்பனை பண்ணி பாருங்க. இது தாவீது. தாவீதுக்கு இடது பக்கம் சவுல். சவுல் கூட திடகாத்திரமான தாவீது சவுல் தோல் கிட்ட தான் வந்திருப்பான். இந்த பக்கம் வலது கையில, என்னுடைய வலது பக்கத்துல கோலியாத்து. சவுலே கோலியாத்துக்கு தோல் கிட்ட தான் வந்திருப்பான், இடுப்பு கிட்ட தான் வந்திருப்பான். அவ்வளோ 9 முழம் 6 முழம் 9 அடி உயரமான மனுஷன் கோலியாத்து. இப்ப தாவீதுக்கு இவ்வளோ பயங்கரமான உயரமான பயங்கர வல்லமை படைத்த கோலியாத்தே ஒண்ணும் இல்லாம போட்டேன், சவுல் ஏமாத்திரம் சொல்லிக்கலாம்ல. சவுலை கொல்றது எனக்கு லேசான காரியம்னு தாவீது நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைக்கல. மாறாக அவர் அபிஷேகம் பண்ண ஒரு பெரியவர், அவரை அபிஷேகம் பண்ணவர் தான் என்ன அபிஷேகம் பண்ணிக்கிறார். ஆகவே அவருக்கு விரோதமா நான் என்ன பண்ண மாட்டேன், என் வாய திறக்க மாட்டேன், என் வாய திறக்க மாட்டேன். அவருக்கு விரோதமா நான் பேச மாட்டேன், கை போட மாட்டேன். அவரா கதையை, கர்த்தர் அவர் கதையை முடிப்பாரு. அப்புறம் நான் ராஜா ஆகிக்கிறேன். என்ன அவசரம்? இப்போ நம்மளுக்கு ஒரு அவசரம், இப்பவே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும். உன் அவசரத்துக்கெல்லாம் ஆண்டவர் செயல்படுறவர் இல்ல. 10 மாசம் காத்துக்கணும். புரியுதா? ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நீ அந்த நாள்ல வரலாம் காத்துக்கணும். அந்த உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வரையில காத்துக்கணும். அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வரையில காத்துக்கணும். அந்த விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வரையில காத்துக்கணும். உன் ஜெபத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிற வரையில பொறுமையா காத்துக்கணும். உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரேன்னு காத்துக்கணும். நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், முடிச்சிட்டேன். இந்த முழு சம்பவத்துல தாவீது உனக்கும் எனக்கும் ஒரே வசனத்துல ஆலோசனை சொல்லுகிறான். அது என்னன்னா, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, திடமனதா இரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. உன் பதில் வரும், உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருவார். உன் நோயை உன்னை விட்டு நீக்குவார், வறுமையை உன் குடும்பத்தை விட்டு நீக்குவார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு. இவன் பாருங்க, அவனுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன், ஒரு சேனையே எனக்கு விரோதமா வந்தாலும் நான் பயப்படேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர். என்னை சுகத்தோடு ஜீவனோடு அவர் காப்பாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார், என் வேதனையை நீக்குவார், என் துக்கத்தை ஆற்றுவார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த நம்பிக்கை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நான் பேசுந்த தூக்க மயக்கத்தோட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்லை. கடைசி ஒரு வார்த்தை மட்டும், கர்த்தருக்கு காத்திரு, இடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். கடைசியா எப்படி முடிக்கிறான் பாருங்க, சொல்லுங்க. அடுத்த சில வாரங்கள் தொடர்ந்து சங்கீதங்களையும் அதன் பின்னணிகளையுமே தியானிக்க போகிறோம். உண்மையா இது நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் சங்கீத புத்தகங்களிலே இருக்கிறது. நம் காயங்களை கட்டுகிற வார்த்தைகள், நம்முடைய ரணங்களை ஆற்றுகிற வார்த்தைகள், நம்மை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய கேள்விக்கு பதிலளிக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில வந்தீங்களோ எனக்கு தெரியாது, நானும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்தேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைய சொல்லாமலும் இருக்க முடியல, ஆண்டவர் செய்த நன்மைய சொல்லாமல் இருக்க முடியல. இன்னைக்கு நான் ஜீவனோடு இங்க நிக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபை மாத்திரமே, வேற எதுவுமே இல்லை. அவருடைய கிருபையால் தான் இங்கே நிற்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இதே நிலைமையில வந்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரே வரி, கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு 2 முறை சொல்லுங்களேன், சொல்லிட்டு
கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு அவர் நம்மை கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.